நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். ராசுடையார் தோட்டத்தில் உள்ள திடீர் நகர் மக்களுக்கு மறுகுடியமைக்க அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை ராசுடையார் தோட்டத்தில் உள்ள திடீர் நகர் பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக வசித்து வரும் 15க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களை ரயில்வே துறை அப்புறப்படுத்தியதை அடுத்து அவர்கள் மறுகுடியமைக்க சட்டமன்ற உறுப்பினருக்கு திரு அனிபால் கென்னடி அவர்கள் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மாண்புமிகு முதல்வருக்கு நேரில் மனு அளித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர குடியிருப்பு வழங்க கோரிக்கை விடுத்திருந்தார். இதன் பிரதிபலனாக நில அளவை மற்றும் பதிவுத்துறை மூலம் பதில் கடிதம் வந்ததை அடுத்து மாண்புமிகு முதல்வர் தலைமையில் நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் லம்பார் சரவணன் நகர் பகுதியில் 15 குடும்பங்களுக்கு குடியிருப்பு வழங்கும் சாத்தியங்கள் ஆய்வு செய்ய உத்தரவு வழங்கப்பட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து குறித்த பகுதிகளில் குடிசை மற்றும் வாரியம் புதியதாக கட்டி வருகின்ற 125 குடியிருப்புகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை அளித்து 15 வீடுகள் ஒதுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்த நிலைமையை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் குடிசை மற்றும் வாரியத்தின் செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார் மற்றும் இளநிலை பொறியாளர் சத்யவாணி ஆகியோரை நேரில் சந்தித்து குடியிருப்பு நிலை குறித்து மக்களுடன் இணைந்து ஆலோசனை நடத்தினார். வீடு கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் இன்னும் 1 மாதத்திற்குள் வீடுகள் ஒதுக்கப்படும் என பொதுமக்கள் முன்னிலையில் அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன் மற்றும் ராகேஷ் ஆகியோரும் உடனிருந்தனர்.